பிடிக்கல. மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஆமா, உன்ன பிடிக்கல. உன் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷீதல் நம்ம பப்ளு பிருத்திவிராஜுக்கு ரொம்பவே இன்டைரக்ட்டா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ரீசென்ட்டா ரொம்ப அதிகமா பேசப்பட்ட விஷயம் அப்படின்னா, நம்ம பப்ளு அண்ட் ஷீதலோட ப்ராப்ளம்ஸ் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க, எவ்வளோ இன்டர்வியூஸ்லாம் குடுத்திருந்தாங்க. செம்ம கியூட் கப்புலா இருந்தாங்க. கப்புள் கோல்ஸ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தோன்னா பிருத்தியோட பர்த்டேல ஷீதல் இல்ல. அண்ட் 2 பேரோட சோஷியல் மீடியாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்துக்கிட்ட ரீல்ஸ்லாம் இல்லவே இல்ல. 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ கூட கிடையாது. இத பார்த்ததுமே சரி ஓகே இவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, பிருத்திவி கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து என்னோட பர்சனல் இமெயில் நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ண போறது கிடையாது. நான் நெறைய நம்பிட்டேன். நெறைய பேர நம்பியிருக்கேன். நெறைய பேர் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாரே தவிர, என்ன விஷயம் அப்படிங்கிறத ப்ராப்பரா சொல்லவும் இல்ல. பிரிஞ்சுட்டோம் அப்படின்னும் சொல்லவே இல்ல. பட் ஷீதலை பத்தி வாயே திறக்கல. இப்படி இருக்கிற நேரத்துல ஷீதலும் பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்லாம தான் இருந்தாங்க. இப்ப என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இத பார்க்கும்போது நமக்கே தெரியுது ரொம்ப இன்டைரக்ட்டா சொல்றாங்கன்னு. அதாவது ரீல்ஸ்ல வந்துட்டு ஒரு காமெடியான ஒரு ரீல்ஸ் தான். ஆமா உன்ன பிடிக்கல, உன் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த டயலாக் இவங்க பேசுற மாரி போட்டிருக்காங்க. இதுக்கு கீழ கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க யார சொல்றீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆக்சுவலி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இவங்களுக்குள்ள எவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பார்க்காமயே லவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும், என்ன இருந்தாலுமே சரி அவங்களோட டிசிஷன்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ எஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.